ஐஸ்வரி தாய் இந்த ஏழை பிள்ளை உன்னை தேடி வந்துருக்கா நல்லா கொடுக்க வரேன்னு எங்கள் அம்மா அந்த மைனுக்கு அக்கா ஐஸ்வரி தாய் உருவா கரெக்டாக அம்மா என் மயன் தேடி வந்த மயனுக்கு நல்ல வாக்கு கொடுத்து நிம்மதியை கொடுக்க வேண்டிய தாய் உதுவுங்க. ஏழு பிரச்சனைதே. சரி நீ அம்மா உங்களை தேடி வந்துட்டால வச்சே கொடுங்க. எங்கள் அம்மா தேடி வந்ததுக்கு நல்லா இருப்பீங்க. சரிச்சா? இப்போ வந்து உங்களுக்கு குழந்தையே அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேரேஜ் ஆகலையா? மேரேஜ் ஆயிடுச்சு. மனைவி இறந்துட்டு 2001. அதுக்கப்புறம் பண்ணிக்கல. சரி. இப்போ 60 வயசு. குடும்பத்தில் பிரச்சனை. தம்பி வந்து என்னை விரட்டி விட்டுட்டான். இப்போ நான் வெளியில் இருக்கக்கூட இடம் இல்லாமல் ஒரு குழந்தை இல்லைண்ணா 2 வருஷம் தான் இருந்தா. சரி 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 இது வரணும்தான். அதே பிரச்சனை ஏன் வேறு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும்ல? பண்ணலம்மா. நீயே கறிக்கிட்டே இருக்குது வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு. ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே கஷ்டன்றது கழுத்துக்கிட்டாலே இருந்துருச்சு. தாய் சரி தாய் தெய்வம் வரக்கூடாதா? தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. தண்ணீரே உங்கள் வாழ்க்கையே சுட்டுன்னு விழுவுது. என்னத்தான் இந்த மையம் அழுதுகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லாமல் சொல்லிட்டா எங்கள் அம்மா. உங்களுக்கு கண்ணீர் வந்தால் ஒரு மனசை தாங்க முடியுமா? அந்த அளவுக்கு இருக்குது. என்ன உங்களை தெய்வம்னா ஒரு தெய்வத்தோட காணுமே தாய் தாய் சரி. யாருக்கு எந்த துரோகம் நினைக்க மாட்டீங்க. உண்டு வேறு உண்டுன்னு இருக்க மைனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா? தெய்வமே இல்லை எங்களுக்கு. ஏத்தா அந்த மைனுக்கு வரணுத்தா பிடிச்ச துணில் அந்த மைன் உங்களுக்கு தெய்வத்தா வரணும். தெய்வம் இல்லை, உடஞ்சதே இருக்குது. தெய்வ சக்தி வந்து நம்மளுக்கு இல்லை. வாழ்க்கை வந்து குப்பரை கவுந்துக்கிட்டே கிடக்கு. நூற முடியலை. வாழ்க்கை நூற முடியாத நிலையிலே இருக்கீங்க. சரியா? அம்மாட்ட வந்துட்டீங்களா? அம்மா தீர்த்து வைப்பா. சரி.